என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன் வீட்டு வாசலில் நடக்கக்கூடிய ஒரு இரத்த காவு பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இரத்த காவு என்றால் என்ன? இரத்தம் வடிய வடிய ஒருவரின் உயிரை பறிப்பதல்லவா? என் குழந்தையே, இன்று கருப்பன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அவசர செய்தியாக ஏற்று இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வீட்டு வாசலில் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து நின்று கொண்டிருப்பதற்கான காரணத்தை தெரிந்து கொள். என் குழந்தையே, எவ்வளவுதான் உனக்கு தெய்வங்களினுடைய துணை இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு சென்றாலுமே ஏதோ ஓரிடத்தில் தீமைகள் உள்ளே நுழைந்து விடுகின்றது. அவர்களுக்கான வழி எங்கோ ஓரிடத்தில் உன் குடும்பத்தில் இருப்பவர்களால் உருவாக்கி கொடுத்து விடப்படுகிறது. இதனால் அவர்கள் எதையும் செய்து விடலாம் உன் இல்லத்திற்குள் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். தீமைகள் அழிய வேண்டிய நேரம் இன்று. இந்த நாள் வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. உனக்கு நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் செய்து கொடுத்த சத்தியத்தை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டிய நேரம். இந்த நாளில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குமான நல்ல பதிலை பெற வேண்டிய நேரம். தெய்வம் உனக்கு எத்தனையோ நல்ல வாக்குகளை சரியானபடி கொடுத்திருக்கிறதல்லவா? தெய்வங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய பல அற்புதங்களை என்னவென்று சொல்லி கொடுத்திருக்கிறதல்லவா? எதை உனக்கு செய்து கொடுப்பேன், எதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டதாக சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரம், உன் வாழ்க்கையில் இந்நேரம் உன்னை தேடி மிக பெரிய விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது. உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் அதி அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. இந்த கருப்பன் நான் உன்னோடு வருகின்ற இந்த தருணத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க முடிவு செய்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அல்லவா? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை இந்த மனிதர்களினால் உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் நீக்கி இவர்களால் உனக்கு செய்யப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை காப்பாற்ற வேண்டி இந்த நாளில் இரத்த காவு ஒன்று நடந்தே தீர வேண்டும் என்று உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்ற தெய்வங்களை யாரெல்லாம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதுவானாலும் எது நடந்தாலும் கடைசியில் நம்முடைய மனதிற்குள் தோன்றுகின்ற ஒரு விஷயம் என்றால் அது என்னவாக இருக்கிறது தெரியுமா? என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்ச்சிகளும் நமக்கு தீர வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தீமைகள் உன்னை நெருங்குவதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்த விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதில் இருந்த சில மனிதர்களினுடைய தேவையற்ற பேச்சுக்கள். ஒருவர் நம்மை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாரே, அவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே என்று சொல்லி ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் நீ தேவையில்லாமல் தூக்கி சுமந்ததுதான் அத்தனைக்கும் காரணம். தேவையில்லாது உனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் நீ இன்றே உன் வாழ்க்கையை விட்டு நீக்கிவிட வேண்டும். இன்றே இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும். இந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமையில் ஓர் விஷயம் நடக்கும் என்றால் அதை நீ வேண்டாம் என்று மறுத்து நின்று விட்டாயானால் அதன் பிறகு எவ்வளவு பெரிய தீமைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை ஒருபோதும் யாராலும் காப்பாற்றிவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லி தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால்
இந்த நாளில் உன் வாசலில் இருக்கின்ற தெய்வங்களை நீயாகவே யார் என்று கண்டுபிடித்து விடுவாய். ஒரு இரத்த காவு இன்று கொடுத்து விட்ட பிறகுதான் உன் இல்லத்திற்குள் நுழைய வேண்டும் என்கின்ற முடிவிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த தீய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துன்பங்களை ஏற்படுத்தி இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எளிதாக இங்கிருந்து அனுப்பிவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக இந்த வாழ்க்கையில் இருந்து மாற்றிவிட முடியாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை சரியாக உணரும் பொழுது இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். நாம் எதிர்பார்த்திட்ட விஷயங்கள் அத்தனையும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார். எதையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எந்த நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உன் வீட்டிற்குள் எந்த தீமைகளும் நுழைந்து விட அனுமதி கிடையாது. இத்தனை நாளும் தெய்வங்கள் எவ்வளவுதான் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்களும் உன்னோடு பேசுகின்றவர்களும் தேவையில்லாத வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி உன்னுடைய மனதை அதிகமாக ரணமாக்கி இருந்தார்கள் அல்லவா? இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். கருப்பன் உனக்கு சொன்னது போல எதிர்மறையான விஷயங்கள்தான் தீமைகளை உள்ளே நுழைய விட்டது. இப்பொழுது அதை எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் நல்ல சக்திகள் பல உன் வீட்டு வாசலில் நின்று உனக்கு இத்தனை நாளும் கெடுதலை செய்து உன்னை காயப்படுத்திய இந்த விஷயத்தை அடித்து விரட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். தெய்வங்கள் அத்தனை பேரின் துணை இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் இவர்கள் இதுபோன்ற காரியங்களை ஒருபோதும் செய்திருக்க கூடாதல்லவா? இவர்கள் இதுபோன்ற காரியங்களை செய்ய ஒருபோதும் துணிந்திருக்க கூடாதல்லவா? அதனால்தான் இவை எல்லாவற்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையுமே இனிமேல் எப்பொழுதும் எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் தந்து விடாதபடிக்கு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பன் நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காதது என்று எதுவும் கிடையாது. இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் முடியாதது என்று எதுவும் கிடையாது. உன்னுடைய இல்லத்தின் வாசலில் ஆக்ரோஷமாக நின்று கொண்டு அங்கு வருகின்ற தீமையை இரத்த காவு வாங்க காத்து கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா? என் குழந்தையே, அதில் ஒருவர் காளி தேவியானவள் ஆக்ரோஷமான ரூபத்தோடு அங்கே நின்று கொண்டிருக்கின்றாள். இரண்டாவது பிரித்யங்கரா தேவி, சிங்க முகத்தை உடையவள் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்றாள். அடுத்ததாக வராகி அம்மா, வராகியானவள் காட்டு பன்றியின் ரூபத்தை கொண்டவள் அங்கே ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்றாள். இப்படியாக இந்த முப்பெரும் சக்திகள் உன் இல்லத்தின் வாசலில் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்றது. கையில் சிக்கினால் குதறி தள்ளி விடுவார்கள். அந்த அளவிற்கு ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை, நீ எப்பொழுதுமே சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதையும் தாண்டி எந்த விஷயத்தையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் என்றுமே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். உன் இல்லத்தை நோக்கி வருகின்ற தீய சக்திகளையும் உன் இல்லத்திற்கு அருகில் நிற்கின்ற தீய சக்திகளையும் வேட்டையாட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை உணர்ந்த இவர்கள் அதனை சாதாரணமாக செய்ய முடிவெடுத்து விட்டார்கள். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இனி நடப்பது எல்லாமுமே நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் சொன்னது போலத்தான் தீமைகளை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிப்பதும்
பலமுறை எச்சரிக்கை கொடுத்து இவர்களை அனுப்பியதும் போதும். இனிமேலும் இவர்களை எச்சரித்து பொன்னே பூவே என்று கொஞ்சிக் கொண்டிருந்தோமானால் இவர்கள் உன் வாழ்க்கையை ஒரு வழியாக்கி விடுவார்கள். அதனால் அப்படி ஒரு நிலை நடக்காதபடிக்கு அவர்களை இந்த வாழ்க்கையை விட்டு நான் நிச்சயமாக வெளியேற்ற வேண்டும் என்கின்ற முடிவுக்கு என்றோ வந்து விட்டேன். தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை நின்று ஆட்டி படைத்ததை விட உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பு. என் குழந்தையே, இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கு மிகுந்த புரிதலை கொடுக்கிறதல்லவா? இவர்களின் ஆட்டம் அதிகமாகும் பொழுது இரத்த காவு வாங்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆக்ரோஷமான தெய்வங்கள். இவர்கள் அன்பிற்கு அன்பையும் அடிக்கு அடியையும் திரும்ப கொடுப்பவர்கள் அல்லவா? இது போன்ற செயல்களை செய்துவிட்டு அங்கே வேடிக்கை பார்க்க முடியுமா என்ன? அவர்களுக்கு தீமைகளை நடத்த வேண்டி யார் எதை சொல்லி ஏவி விட்டார்களோ அவர்களுக்கு அதனை திரும்பிவிட நினைத்து விட்டார்கள். உன்னை அழிக்கலாமா? நீ செய்வது எத்தனை பெரிய தவறு! எங்கள் முன்னிலையில் நிற்கிறாயே, உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா என்று தெய்வம் கேட்டறிந்த பொழுது, நான் மிகுந்த குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறேன். இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? என்னுடைய வேலை, என்னுடைய விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு உள்ளே வா. இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் முடிவெடுத்து விட்டேன். அந்த முடிவிற்கு கட்டுப்பட்டுதான் இன்று நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு சிறு துளியளவு கூட நன்மைகளை உனக்கு கொடுக்கவில்லை என்பதனை புரிந்து கொள். இந்த தீமைகள் இருந்து உன்னை அழித்ததுதான் மிச்சம். இனிமேலும் இதற்கெல்லாம் இடம் கொடுத்து வளர்த்து விடாதே. நேரமும் காலமும் முடிந்து விட்டது. இவர்களுக்கு வந்த வேலை முடிந்து விட்டது. இனி அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சரியாக அனுபவித்து கொண்டிருக்கட்டும் என்பதனை நீ விட்டுவிடு. இதை யோசித்து நீ உன்னை வருத்தப்படாதே. நீ ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் இரக்கப்படுகின்ற குழந்தை அல்லவா? யாருக்கும் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற குழந்தை அல்லவா? அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டிரு. நிச்சயமாக என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். இந்த கருப்பன் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ எண்ணி எண்ணி கலங்கியதை எல்லாம் இனி விட்டு இனி உனக்காக நீ வணங்குகின்ற தெய்வங்கள் நிற்கிறது என்பதனை மறந்து விடாதே. உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றார்கள். தீமைகளை எல்லாம் வேறறுத்து நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றார்கள். இவர்களை ஒருபோதும் நாம் தொலைத்து விடக்கூடாது. இது போன்ற மனிதர்களை எல்லாம் ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. நல்லது செய்கின்றவர்களை நினைவில் வைப்பதை விட தீய விஷயங்களை செய்கின்றவர்களைத்தான் நம் மனதில் எப்போதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை தந்தது போல ஒரு மிகப்பெரிய மன கஷ்டம் வேறு எதிலும் இல்லை என்பதனை புரிந்து கொள். இதையெல்லாம் சரி செய்தும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களிலிருந்து மீட்டு கொண்டு வரவும் இரத்த காவு கொடுத்து உன் தெய்வங்கள் அத்தனை பேரும் இன்று உன் இல்லத்திற்குள் தங்கி இருக்க போகிறார்கள். இந்த நேரம் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்காமல் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும்
நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நான் வருவது இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருந்தால் அது போதும். கலங்காமலிரு, கருப்பன் இருக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.